डाइनो आइलैंड में आपका स्वागत है। क्या शिनचैन का वेकेशन बनेगा एक नया डिस्ट्रक्शन? शिनचैन और डायनासोर डायरी आपके नजदीकी सिनेमाघरों में उपलब्ध। ஹலோ சார். சொல்லுங்க. நான் அந்த ஃபைலை எப்பவோ சப்மிட் பண்ணிட்டேனே. ஐயா ஜோர்தார் கிட்டே வா. இந்த ஜோர்தார் இருக்கும்போது வீட்டுக்குள்ள ஐயா நான் வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் உங்களால வீட்டுக்குள்ள வர முடியாது. நீ என்ன காரியம் பண்ண? இதுக்கெல்லாம் காரணம் நீங்கதான். என் வீட்டுக்குள்ள இந்த மாதிரி ஈக்கள் மொய்க்க கூடாது. போயிடுங்க இங்க இருந்து. அப்பா அப்பா இவன் நம்மள விரட்ட பாக்குறான்ப்பா. இந்த உலகமே ஈக்களை விரட்டத்தான் செய்யுது. நீ என்ன சுத்த பத்தத்துல பெரிய இவனா நீ? ஆமா, எங்களை அவமானப்படுத்தின முன்ன நிச்சயம் பழி வாங்குவோம், நிச்சயம் பழி வாங்குவோம். ஏய், உங்களால வீடே அழுக்காகுது, அசிங்கமாகுது, போதாதுன்னு என்ன வேற மிரட்டுறீங்களா? இப்ப நாங்க உன்னை ஒரு முன் உதாரணமாக்க போறோம். அப்பா சீக்கிரம் வாங்க போலாம். டாகி மூஞ்சில எல்லாம் முழிக்க கூடாது. வாங்க போலாம். எங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. இப்ப போய் டிஃபன் சாப்பிடுறேன். எங்களை அழுக்குன்னு சொன்னல. மொத்த டிஃபன் வேஸ்டா போச்சு. ஊருகா கையால சொரிஞ்சிட்டோமே, எரியுதே. ஏ ஈக்களே எங்க இருக்கீங்க? என் டிஃபனை வேஸ்ட் பண்ணிட்டீங்கல்ல, உங்களை நான் சும்மா விட போறதில்ல. எதுக்காக எனக்கு இன்னைக்கு இப்படி இருக்குது? ஜோர்தார், ஏன் முதுகால மரத்தை இப்படி தேய்க்கிற? ஏய் டாங்கி, நான் மரத்துல என் முதுக தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். ஒரே விஷயம் தான். கத்தி மேல தர்பூசணி விழுந்தாலும் தர்பூசணி மேல கத்தி விழுந்தாலும் வெட்டுப்படுறது தர்பூசணி தான். என்ன புரிச்சுதா? அப்படி கட்டாச்சுன்னா எனக்கு சொல்லு, நானும் சாப்பிடுவேன். கொஞ்சம் பேசாம இருக்கப்பா. திடீர்னு என் முதுகு பயங்கரமா அரிக்குது. வா, நான் வேணா உனக்கு சொரிஞ்சு விடவா? அனே சொரிஞ்சு விடுறியா இல்ல பழைய கணக்க தீர்த்துக்கிறியா? ஜோர்தார், நீ ஒரு சூப்பு, ஐஸ்கிரீமோட ஸ்கூப். வெயில் காலத்துல சுடுற வெயில். ஆனா நீ ஒரு ஆர்வ கோளாறு. உனக்கு வேர்க்கிறதுனாலதான் அரிக்குது. போய் நல்லா குளிய. குளி. வலி யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் மருந்து கொடுக்கணும். என்ன இல்ல ஜோர்தார குடுப்பாட்டு. ஏய் டாங்கி, கொஞ்சம் ஃப்ளோவை குறைச்சு வையே. என்ன எக்ஸ்பிரஷன் இது? அட இல்லல்லம்மா, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நான் ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்றேன். இப்பதான் நிம்மதியா இருக்கு.
பன்னி பொப்பட் நீங்க போய் மேடம்க்கு டிஃபன் கொடுத்துட்டு வாங்க. நானும் ஹனியும் போய் பொருட்களை எடுத்துட்டு வந்துடுறோம். அட இவன் ரிலாக்ஸ் ஆயிட்டான். இவனை நம்ம ரிலாக்ஸ் ஆக விடவே கூடாது, விடவே கூடாது. மறுபடியும் அரிக்குது. அட இல்ல. அடே அறிவு கிட்டவனே, எனக்கு அரிக்குது. என்ன பண்ற? உனக்கு வெக்கமா இல்ல? என்ன இதெல்லாம்? ரொம்ப அரிக்குதுங்க. அண்ணா சொல்றத கேளுங்க. நான் அந்த மாதிரி ஆளு கிடையாதுங்க. பின்னாடி அரிக்குது. தள்ளிப்போ தள்ளிப்போ, கண்ணு மண்ணு தெரியாம மேல வந்து மோதுற. மேடம் கேளுங்க, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. என்னாச்சு? இவனுக்கு மறுபடியும் அரிக்க ஆரம்பிக்குது. இல்லம்மா, உடம்பெல்லாம் அரிக்குது. ஆனா ஜனங்கள்லாம் தப்பா நினைச்சுக்கிறாங்களே. எந்த ஒரு ஆணும் சரி கிடையாது. எங்க அரிப்பு ஏற்பட்டாலும் ஆப்பு என்னமோ அந்த இடத்துக்கு தான். என்ன புரிஞ்சுதா? ஏப்பா, உன்னோட அரிப்பு ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. சரி வா, டாக்டர் பாலு வேண்டாமா டாக்டர், வேண்டாம். யோசி, சரியான நேரத்துல வைத்தியம் பார்க்கலனா அப்புறம் இது ஜாஸ்தி ஆயிடும். உடம்பு முழுக்க பரவும். அங்கங்க அரிப்பு ஏற்படும். உடம்பெல்லாம் காயமாயிடும். வேண்டாம் வேண்டாம், சீக்கிரம் வாங்க, என்ன டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போங்க. வா, இப்போ டாக்டர் பாலுவை பார்க்க போவோம். டாக்டர் பாலு, டாக்டர் பாலு. அடேங்கப்பா, ரொம்ப நாளைக்கு அப்புறமா என் கிளினிக்கோட காலிங்ல உங்க கால் பட்டிருக்கு. நிச்சயம் ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கும். இங்க வாங்க. டாக்டர் பாலு, ஜோர்தாருக்கு உடம்பெல்லாம் அரிக்குது. இப்பவே செக்அப்க்கு செக் போஸ்ட் போட்டு அரிப்புங்கிற அடையாளத்தை எடுத்துருவோம். அங்க போ, அங்க படு. ஹை, இது யாரு? நந்து லீவுக்கு ஊருக்கு போயிருக்கான். அவனோட இந்த பந்துவை டியூட்டில விட்டு போயிருக்கான். அட இது பந்து இல்ல, பந்தி. கொஞ்சம் அமைதியா இரு. அறிவிருக்கா? ஒழுங்கா படு. சாரி. வெளியே எந்த இன்ஃபெக்ஷனும் கிடையாது. உள்ளுக்குள்ளதான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டெஸ்ட் பண்ணணும். ஜிலேபி டேஸ்ட் பண்ணி பாருங்க. இவனுக்கு ஜிலேபினா ரொம்ப பிடிக்கும். அறிவுங்கிறது மரத்துல காய்ச்சதுன்னா ஹனி மாதிரி ஆளுங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேவைப்படும் போதெல்லாம் பறிச்சு கொண்டு வந்து கொடுக்கலாம். என்ன புரிஞ்சுதா? இங்க வா, நான் சாப்பாடு டேஸ்ட் பண்றத பத்தி பேசல. பிளட் டெஸ்ட் பண்ணணும் தான் சொன்னேன். சொன்னா கேளு, கொஞ்சம் இரு. இங்க பாரு ஹனி, ஜோதாரோட உணவுல கொஞ்ச நாளைக்கு பாலக்கோட சூப் கொடுங்க. ஜோர்தார் இத குடி. இல்ல, எனக்கு இந்த கீரை ஜூஸ் எல்லாம் வேண்டாம்பா. ஜோர்தார் சீக்கிரமா குடி. சீச்சி, இது ரொம்ப மோசமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் எலுமிச்சை பழம், சாட் மசாலா, பிளாக் பெப்பர் போட்டுக்கோ. அட இல்லப்பா, டாக்டர் வேணான்னு சொல்லிருக்காரு. நீ எதுவும் பேசாம குடி. குடின்னு சொல்றேன்ல. திரும்ப வரைக்குது. ஓஹோ ஓஹோ, இங்க என்ன நடக்குது? ஓ என் செல்லமே, என்னாச்சு? நான் உன்னை கொஞ்சணுமா? அவன் கொஞ்சல சொரிஞ்சிக்கிறான். சொரியிறானா? அடச்சே, முதல்ல இவனை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. அவரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல.
மாத்திரையும் வேலை செய்யல, வேண்டுதலும் வேலை செய்யல. என்ன புரிஞ்சுதா? அட என் செல்லுமே, இங்க பாரு, நீ பயப்படாத. நான் சீக்கிரமாவே போய் மஞ்சள், சந்தனம், முல்தானி மட்டி போட்டு பேஸ்ட் பண்ணி உனக்கு பூசி விடுறேன். அப்படியே நீ கொஞ்ச நேரம் வெயில்ல நில்லு, ஓகே? இவன் என்ன சொன்னா? இந்த அழுக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டல்ல? பாத்தியாப்பா, உன்னோட சாப்பாடு, தண்ணி, தூக்கம் எல்லாத்தையும் கெடுத்துட்டோல. எங்ககிட்டயே மோதனால இப்ப பாத்தியா உன் நிலைமைய? இன்னும் உன் நிலைமை மோசமாக போகுது. இங்க பாரு, ஏற்கனவே நான் அரிப்பு தாங்காம நொந்து போயிருக்கேன். உனக்கு அரிப்பெல்லாம் எதுவும் கிடையாது. நாங்க தான் உன்னை கடிச்சுக்கிட்டு இருந்தோம். என்ன? ஆமா, சரி இப்ப சாரி சொல்லு. இல்லனா இதை விட உன் நிலைமை ரொம்ப மோசமாயிடும். இதை விட ரொம்ப. என்ன நினைச்ச? எங்க நண்பன் கஷ்டப்படுவா, அத பார்த்து நாங்க சும்மா இருப்போம் நினைச்சியா? எங்க கிட்ட வச்சுக்கிட்ட உன் நிலைமையும் இப்படி ஆயிடும். நீ ஒரு கொசு, கோளாறான கொசு, கடிக்கிற கொசு. இந்த வேலையை நீதான் செய்யறேன்னு தெரியாம இருந்தது. ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாத. என்ன? அதான் நீ ஒரு ஈன்னு. எப்பா, உன்னால நானும் வந்து மாட்டிக்கிட்டேன்பா, ஓட. என்ன வேணாலும் பேசு, ஆனா நீ யாருங்கிறத மறந்துடாத. எறும்பு யானைய மோதி யானை கீழே விழுந்ததா சரித்திரம் இல்ல. என்ன புரிஞ்சுதா? இந்த ஈங்க சேர்ந்து நம்ம ஜோர்தார என்ன நிலைமை கொண்டு வந்துருச்சு பாத்தியா? கொஞ்ச நேரத்துக்கு இவனை இப்படியே விட்டு வைப்போம். அப்பதான் கார்டனுக்கு காக்கா குருவிங்க எதுவுமே வராது. சிங்கத்தோட சண்டை போடுறதுக்கு மட்டும் இல்ல, ஈக்களோட சண்டை போடுறதுக்கு கூட நண்பர்கள் தேவைப்பா. என்ன புரிஞ்சுதா?